ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஷேர்ஸ் நீங்கள் வாங்கலாம், இல்லை ட்ரேடிங் பண்ணலாம். ட்ரேடிங்லேயே வந்து நிறைய இருக்குது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஏன் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பேங்க்கில் போயிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லையா நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் மொபைல் ஆப்லேயே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதுலேயும் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா ஏஎம்சி சொல்லுவாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நிப்பான் இந்தியா இருக்குது, இல்லையா ஐசிஐசி பொட்டன்ஷியல் இருக்குது, இல்லைனா பந்தன், இல்லைனா ஆதித்யா பிர்லா பிளஸ், இந்த மாதிரி நிறைய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது. அவங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் இண்டிவிஜுவலாக போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தாராளமாக ஆன்லைன்லேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஷேர் வந்து இண்டிவிஜுவலாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதனால தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஈஸி. அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் அதிகமாக நம்ம பேசுகிறோம்.